ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வச்சு பேசுனாங்க. எல்லாரும் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களே, அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் மந்திரியாக ஆசைப்பட்ட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சட்டமன்ற மாவட்டத்துக்குள்ளே தன்னுடைய மாவட்ட செயலாளராக தலைவராக இருக்கக்கூடியவங்களாம் தன்னுடைய ஏரியாவில் அடுத்த ஏடிஎம்கேக்கார தோக்கணும்னு பார்த்தாங்க. அப்போ ஏன்னா அவன் ஜெயிச்சிட்டான்னா அவன் மந்திரி ஆயிடுவான். அப்போ ஜெயிக்கணும், மந்திரி ஆகணும், வேற ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடாது. அப்போ என் மாவட்டத்தில் நான் தான் ஜெயிக்கணும். அப்படி எல்லாரும் ஜெயிச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய கனவு வந்து நான் தந்தி டிவி காலத்திலே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் 183 சீட்டு வந்து திமுக உதயசூரியன் சின்னத்தில் வென்றிருக்கு. அண்ணாவுடைய மறைவு பிறகு கலைஞருடைய தலைமையில் முதல் தேர்தலில் 183 சீட்ஸு உதயசூரியன் சின்னம் ஜெயிச்சது. அப்போ இந்த அம்மா என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா, 185 சீட்டில் ரெட்டலை ஜெயிக்கணும். எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் திரும்ப ஆட்சிக்கு வந்ததே இல்லை. அந்த சாதனையை முறியடிக்கணும். இந்த 2 சாதனையை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் வயசு அவங்களுக்கு வந்து சுகர் எல்லாமே தெரியும். அவங்களோட ஆசை தான் இருந்துச்சு. அதனால எல்லா சீட்லேயும் வந்து ரெட்டலில் போட்டுட்டாங்க. திரு வாசன் அவர்களுக்கு இதான் சொன்னாங்க. திரு வைகோ அவர்கள்ட்ட 2021 திமுக என்ன சொல்லுச்சு, உங்களுக்கு 6 சீட்டு, ஆனால் 6 உதயசூரியன் சீட்டு. அதை திரு வாசனுக்கு சொல்கிறாங்க. வாசன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னே தெரியலையே, கூட்டணிக்கு நம்ம சம்மதமாக தானே இருந்தோம், என்ன சின்னது ரெட்டலை சீட்டுனா வாங்க அப்படின்னு. இல்லை நான் தனி சின்னது கிடையாது, டக்குனு ரெட்டலை சின்னம் தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா 185 சீட்டு ரெட்டலை ஜெயிக்கணும். அப்போ 284 போட்டிட்டான ஸ்ட்ரைக் ரேட் உங்களுக்கு வரும். ஸோ டிஎம்கே வந்து வாஷ் அவுட் ஆயிருன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஒரு 30-40 சீட்டாக அவங்க ஜெயிக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த கனவு நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு.